அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை மைத்ரேய முகூர்த்தம் வரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு நாள். உங்கள் கடன் மொத்தமும் தீர இந்த எளிமையான 2 வார்த்தைகளை எழுதுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தங்களை முன்னிட்டு அன்றைய தினம் கடனை தீர்ப்பதற்கான நிறைய எளிமையான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய கடனை தீர்க்கும் அற்புதமான 2 ஸ்விட்ச் வேர்டை பார்க்க போறோம். ஆற்றல் மிக்க இந்த 2 வார்த்தைகளை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்னு இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. கணவர் இப்போ கடன் வாங்கியிருக்காருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதே போல மனைவி கடன் வாங்கியிருக்காங்கன்னா கணவர் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பேரண்ட்ஸ்க்காக பசங்களும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். பசங்களுக்காக பேரண்ட்ஸ் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் யாருக்காக வேணாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஸ்விட்ச் வேர்டை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். ஆனால் எந்த தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி மிக்க வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம எழுதிக்கிட்டே இருந்தாலோ அல்லது ரிப்பீட்டடா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது நம்முடைய கடன்கள் முழுவதையும் மேஜிக் போல அது தீர்த்து வைக்கும். அதிலும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது அது இன்னமும் கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும். மைத்ரேய முகூர்த்தம்னாலே அது கடனை தீர்க்கக்கூடிய ஒரு நேரம். இக வாழ்க்கையில் நம்முடைய கடன்களை தீர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு கிரகம் என்னன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான், அங்காரகன். ஜோதிட சாஸ்திரத்துல செவ்வாய் பகவானை ருணகாரகன் அழைப்பது வழக்கம். ருணம் அப்படின்ற வார்த்தைக்கு கடன் அப்படின்னு பொருள். நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் உடனடியாக தீரணும்னா அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அருள் பரிபூரணமாக தேவை. அந்த செவ்வாய் பகவானின் சூட்சமமான ஆதிக்கம் நிறைந்த நேரம் தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம். 12 ராசிக்காரர்களில் 2 ராசிகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய், மேஷம் மற்றும் விருச்சகம். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் எப்படி நமக்கு கிடைக்கும்னு பார்த்தோம்னா மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரம்
நட்சத்திரமும் சேருகின்ற நேரம், அதே போல விருச்சக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேருகின்ற நேரம் தாங்க மைத்ரேய முகூர்த்த நேரம். ஒரு மாதத்துல குறைந்தபட்சம் ஒரு மைத்ரேய முகூர்த்தமாவது நமக்கு கிடைக்கும். அதிகபட்சம் 3 மைத்ரேய முகூர்த்தங்கள் வரை கிடைக்கலாம். ஆனால் சராசரியாக ஒரு மாதத்தில் 2 மைத்ரேய முகூர்த்தங்கள் நமக்கு அமையும். பொதுவாக இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொகையில் கொஞ்சமாவது நம்ம திரும்ப செலுத்தணும். ஒரு உதாரணத்திற்கு சொல்றேங்க, இப்போ 5 லட்சம் ரூபாய் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் குறைந்தபட்சம் 500 ரூபாயாவது நம்ம திரும்ப செலுத்தணும். இந்த அமௌண்ட் மிகவும் குறைவாக இருக்குன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். இந்த இடத்துல அமௌண்ட் முக்கியமே கிடையாதுங்க. அதே போல நீங்க பிரின்சிபல் தான் கட்டுறீங்க, அதாவது அசல் தொகையும் நீங்க கட்டலாம் அல்லது வட்டி தொகையும் நீங்க கட்டலாம். மைத்ரேய முகூர்த்தம்னாலே அது சூட்சமமான நேரம். இந்த நேரத்தில் நீங்க எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி கடன் தொகையை திரும்ப செலுத்தும் போது அந்த கடன் முழுவதும் விரைவாக அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும். டைரக்டா நீங்க கேஷா தான் எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு கிடையாதுங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கூட நீங்க பண்ணலாம். கூகுள் பே, அமேசான் பே, போன் பேன்னு என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். மொத்தத்தில் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் கடனை நம்ம திரும்ப செலுத்தணும். அதே போல நகைகள் நீங்க அடமானம் வச்சிருக்கீங்கன்னா அதற்கான வட்டி தொகை அல்லது அசல் தொகையை கூட இந்த நேரத்தில் நீங்க கட்டலாம். அந்த நகையை விரைவாக மீட்பதற்கான வாய்ப்புகள் அமையும். இன்கேஸ் நீங்க பேங்க் லோன் வாங்கியிருக்கீங்க அல்லது பேங்க்ல நகையை அடமானம் வச்சிருக்கீங்கன்னா குறிப்பிட்ட தேதியில தான் அவங்க இஎம்ஐயா அதை எடுப்பாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் ஒரு சின்ன உண்டியல் அல்லது ஒரு ஸ்டீல் பாக்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது உண்டியல் போல பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு பாக்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கடனிற்கும் தனித்தனியாக நீங்க வைக்கணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அதற்கு தனியா ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. நகைகள் தனியா நீங்க அடமானம் வச்சிருக்கீங்கன்னா அதற்காக ஒரு பாக்ஸ் நீங்க வச்சுக்கணும். இது போல ஒவ்வொரு கடனருக்கும் தனியாக ஒரு உண்டியல் அல்லது பாக்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் அந்த கடனை திரும்ப செலுத்துவதாக நினைச்சுக்கிட்டு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை அந்த உண்டியலில் நீங்க போட்டு வைங்க. ஆனால் அந்த பணத்தை வேற எதற்காகவும் நீங்க செலவு செய்யக்கூடாதுங்க. எந்த பேங்க்ல உங்களுக்கு இஎம்ஐ டெபிட் ஆகுமோ அந்த பேங்க்ல நீங்க இந்த பணத்தை டெபாசிட் பண்ணிடுங்க. எந்த நாள் எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க செய்யலாம். ஒவ்வொரு மைத்ரேய முகூர்த்த நேரத்திலும் அதே பாக்ஸ்ல உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க போட்டுக்கிட்டே வாங்க. கணிசமான அமௌண்ட் சேர்ந்ததற்கு பிறகு பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணிடுங்க. சரி, வாங்க இன்னைக்கு மெத்தட்குள்ள போகலாம். அதற்கு முன்னாடி இன்றைய தினத்திற்கான மைத்ரேய முகூர்த்த நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை இரவு 7:35 மணி முதல் இரவு 9:46 வரை மைத்ரேய முகூர்த்த நேரம். இந்த இடைப்பட்ட நேரத்துல தாங்க கடனை திரும்ப செலுத்துவது, உண்டியலில் பணத்தை போடுவது மற்றும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு நோட்புக் அல்லது டைரி நீங்க எடுத்துக்கோங்க அல்லது பேப்பர்ல கூட நீங்க எழுதலாம். வீட்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம் அல்லது கோவில்ல இருந்துன்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம். ரூல்டு அன்ரூல்டுன்னு எந்த நோட்புக் அல்லது டைரி வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. பேப்பர்ல எழுத போறவங்களும் கோடு போட்ட பேப்பர்ல கூட நீங்க எழுதலாம். கிரீன் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர் அல்லது பிளாக் கலர்னு எந்த கலர் பென்ல வேணாலும் நீங்க எழுதலாம். பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அதை மொத்தமா நீங்க கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க நகைகள் அடமானம் வச்சிருக்கீங்க, அதற்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. பேங்க்ல நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கீங்க, தனியார் கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கீங்கன்னா மொத்தம் 20 லட்சம். இது போல நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். மொத்த கடன் தொகையும் சேர்த்து அதை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதுங்க. அதற்கு பக்கத்துல மூவ் ஆன் கிளியர் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை நம்ம எழுதணும். இப்போ நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்க அமௌண்ட் மூவ் ஆன் கிளியர்னு நான் எழுதியிருக்கேன். இந்த இடத்துல அமௌண்ட்டுக்கு பதிலாக எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அதை நீங்க எழுதணும். நம்பர்ஸ்லயே நீங்க எழுதலாம். 20 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா 20 லட்சம்னு எழுதிட்டு பக்கத்துல மூவ் ஆன் கிளியர் அப்படின்ற இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம எழுதணும். எத்தனை முறை எழுதணும்னு பார்த்தோம்னா 27 முறை, 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். அதிகமாகவும் வேண்டாம், குறைவாகவும் எழுதக்கூடாதுங்க. நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே எழுதுங்க. 27 முறை நம்ம எழுதணும். திரும்பவும் சொல்றேங்க, அமௌண்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்க எழுதக்கூடாதுங்க. அதற்கு பதிலாக 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா 5 லட்சம்னு எழுதிட்டு பக்கத்துல மூவ் ஆன் கிளியர் அப்படின்னு நீங்க எழுதணும். இதே போல 27 முறை நீங்க எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை கொஞ்சம் சேஃப்டியா நீங்க வச்சுக்கோங்க. பேக்ல, பூஜை அறையில அல்லது எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். உங்களுடைய கடன் முழுவதும் தீர்ந்த உடனேயே அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் அந்த பேப்பரை நீங்க எரிக்கலாம். வீட்டுக்குள்ள வச்சு அல்லது வீட்டுக்கு வெளியே வச்சுன்னு எங்க வேணாலும் எரிச்சிட்டு அந்த சாம்பலை காத்துல தூவி விட்டுருங்க. சிம்பிளான இந்த
மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் கடன் தீர்வதற்கான வழி மின்னல் வேகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.